Good morning student. நம்ம இன்னைக்கு அடுத்ததா ஒரு டாபிக் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம வந்து டாட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்த்தோம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்தோம், செக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் பார்த்தோம். தென் அந்த வகையில் இப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸை பார்க்க போகிறோம். ரெண்டு பாயிண்ட்ஸ் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது லைன்ஸ். பாயிண்ட்ஸில் வந்து அந்த பாயிண்ட்ஸை பொறுத்து அதனுடைய ஹெச்பி விபினுடைய பொசிஷனை பொறுத்து அதனுடைய டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சோன்னா அதுதான் ப்ரொஜெக்ஷன்னு சொன்னோம். அதே மாதிரி இங்கே லைனை வந்து ஒரு லைனை ஹெச்பி விபியை டிபெண்ட் பண்ணி அதனுடைய ப்ரொஜெக்ஷன் தட் இஸ் டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாலிட்ஸில் தட் இஸ் 3D ஆப்ஜெக்டில் என்ன பண்ணோம் அப்படின்னோன்னா அதே சாலிட்ஸை வச்சு அதனுடைய டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சோம். அதை ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் அப்படின்னு சொன்னோம். இதே செக்ஷனில் என்ன பண்ணோம் அப்படின்னோன்னா சாலிடை கட் பண்ணி அதனுடைய டாப் அண்ட் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சோம். அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸு எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னோட சஜஷன் என்னென்னா லைன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதனால் என்னோட சஜஷன் உங்களுக்கு என்னென்னா செலக்டட் சம்ஸை லைன்ஸில் பாருங்கள். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன சம் வருதோ ஒன்று ஐசோமெட்ரிக் டிராயிங் வரலாம், அப்படி இல்லை அப்படின்னோன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் வரலாம். தட் இஸ் 2D ஃபிகர் ஆர் 2D ஆப்ஜெக்ட். அதை பற்றி அடுத்த வரப்போகிற லெக்சர்ஸில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்ஷன்ஸுக்கு போயிடுங்க. ஏன் அப்படின்னோன்னா லைன்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் எனி ட்விஸ்டட் அப்படின்னோன்னா உங்களுக்கு அட்டன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். பட்டு இருந்தாலும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை. அதை மட்டும் இதில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சம்மை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய பேசிக்ஸை நம்ம எப்பயும் பார்ப்போம். எந்த ஒரு சம்மை நம்ம வரையணும் அப்படின்னோனாவும் அதனோட பேசிக்ஸ் இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ் இல்லாமல் எந்த சமயம் உங்களால் வரைய முடியாது. அதனால் முதல்ல பேசிக்ஸை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் எப்படி நம்ம சம்மை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். எப்பயுமே வீடியோஸ் பார்க்குறப்ப இடையில போய் பார்க்காதீங்க, புரியாது. இப்போ நான் வந்து வீடியோஸ் என்ன பண்ணியிருப்பேன், லெக்சர் 1, 2, 3ன்னு அப்படி ஆர்டர் பண்ணியிருப்பேன். சப்போஸ் 3ல் பெண்டிங் இருந்துச்சுன்னா 3 கண்டினியூஷன் அப்படின்னு போடுவேன். அது மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஆர்டராக பாருங்கள். ஏதாவது ஒரு வீடியோவை இடையில நீங்கள் போய் பார்க்குறப்ப என்ன கிடைக்காது அப்படின்னோன்னா உங்களுக்கு கான்செப்ட் கிடைக்காது. அதனால் லெக்சர்ஸை பார்க்குறப்ப ஆர்டராக பாருங்கள். சரி, ரைட். அந்த பேசிக்ஸ் என்னென்ன, இந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில் நம்ம வரையணுன்னா என்னென்ன கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பேசிக்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில் பார்ப்போம். வாங்க போவோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சாலிட்ஸில் பார்த்தாப்புல தான் இதில் ஒரு 6 கேட்டகரி இருக்குது பேசிக்ஸ் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் லைன்ஸில். ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா லைன் parallel to ஹெச்பி அண்ட் perpendicular to விபி. செகண்ட் ஒன் லைன் parallel to விபி அண்ட் perpendicular to ஹெச்பி. Third one, line parallel to both the reference planes. Fourth one, line inclined to HP and parallel to VP. Fifth one, line inclined to VP and parallel to HP. The last one, sixth one, line inclined to both HP and VP. இதே மாதிரி உங்களுக்கு 6 கேசஸ் இருக்குது. இந்த 6 கேசஸ்க்கும் ஃப்ரண்ட் அண்ட் டாப்பு எப்படி வருதுங்கிறத நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இங்கே வரைஞ்சிருக்கிறேன். ரைட்டுங்களா? சரி, இது எப்படி அப்படிங்கிறத ஒவ்வொரு கேஸுக்கும் டிபெண்ட் பண்ணி எப்படி அந்த ஃப்ரண்ட் அண்ட் டாப்பி வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் லைன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை பாருங்கள். இதை வந்து நீங்கள் லைனாக இமேஜின் பண்ணிங்க. இது ஒரு டியூப்பு. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு லைனாக நீங்கள் கற்பனை பண்ணுறதுக்கு இதை டூலாக வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கேஸை பாருங்கள். லைன் parallel to ஹெச்பி அண்ட் perpendicular to விபி. இந்த ஹெச்பி விபியை பற்றி பல கிளாஸில் சொல்லியாச்சு. நான் எப்போயுமே இந்த போர்டையும் இந்த டேபிளையும் தான் டிபெண்ட் பண்ணி சொல்லுவேன். அப்படி பார்க்குறப்ப இந்த போர்டை நான் எப்போயுமே ஹெச்பி தட் இஸ் ஹரிசாண்டல் பிளேன் இல்லைன்னா
கிடைமட்ட தளம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டேபிளை. அதே சமயம் இந்த போர்டை நான் என்னன்னு சொல்லுவேன்னா பர்பண்டிகுலராக இந்த ஹெச்பிக்கு இருக்கிறதுனால இந்த போர்டு வந்து விபி, தட் இஸ் வெர்டிகல் பிளேன், இல்லைன்னா செங்குத்து தளம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை வச்சு தான் நம்ம இந்த லைனை இப்போ பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், லைன் பேரலல் டு ஹெச்பி அண்ட் பர்பண்டிகுலர் டு விபி. அதாவது லைன் வந்து ஹெச்பிக்கு பேரலாக இருக்குது, அதே சமயம் விபிக்கு பர்பண்டிகுலர், தட் இஸ் செங்குத்தாக இருக்குது. பர்பண்டிகுலரே எடுத்துக்கோங்க எப்போயுமே. விபிக்கு பர்பண்டிகுலர்னால் இந்த லைன் எப்படி வரணும், இங்கே பாருங்கள், இப்படி வரணும். இப்படி இருக்கிறப்ப பாருங்கள், விபி, விபினா எது, இந்த போர்டு தானே உங்களுக்கு விபி. ஓகே, இந்த போர்டு தானே உங்களுக்கு விபி, இந்த போர்டு விபி. இந்த விபிக்கு இந்த லைன் இப்போ எப்படி இருக்குது, பர்பண்டிகுலர். விபிக்கு பர்பண்டிகுலர்னா ஹெச்பிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த டேபிளுக்கு எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்குன்னு அர்த்தம். சரி, நான் இப்போ உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறது என்ன அப்படின்னா, ஓகே, இப்படி தானே இப்போ லைன் இருக்குது. ஓகே, இப்போ இந்த லைன் வந்து எந்த வியூவில் கிடைக்கும்னு பாருங்கள். ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறப்ப என்ன கிடைக்கும், டாப் வியூவில் பார்க்குறப்ப என்ன கிடைக்கும். நல்லா பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறப்ப இந்த லைனு தான் உங்களுக்கு கிடைக்கும். சாரி, லைன் கிடைக்காது, இது டாட், தட் இஸ் புள்ளி தான் கிடைக்கும். டாப் வியூக்கு போங்க, டாப் வியூக்கு போகிறப்ப தான் இந்த லைன் கிடைக்கும். ரைட்டுங்களா, இந்த லைன் அப்படியே வந்துடுச்சிங்களா, இந்த லைன் அப்படியே வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு டாப் வியூவில் தான் இந்த லைன் உங்களுக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ டாப் வியூவில் என்ன அளவோ அந்த அளவை நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா எடுத்து அங்கே வரைஞ்சிருப்பேன். ஓகே, அதை தான் இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இது டாப் வியூ. டாப் வியூவில் தானே நம்மளுக்கு லைன் தெரியுது, அதனால் இதை ஏபின்னு நோட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு என்ன தெரியுது, பாயிண்டாக கிடைக்குது. அதனால் இந்த டாப் வியூவை வரைஞ்சிட்டு இந்த லைன்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சி, அதுதான் ரெட்டில் வரைஞ்சிருக்கேன். சட்டன் டிஸ்டன்ஸில் ஒரு புள்ளியை வைக்கிறேன், அதுதான் ஃப்ரண்ட் வியூ. பி டேஷ் ஏ டேஷ். ஏன் ஏ டேஷ் எங்கே நான் வந்து புள்ளி வச்சுருக்கேன், ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். இப்போ இது தானே நம்மளுக்கு டாப் வியூ, இதுலேருந்து தானே நம்ம வந்து இதை பார்த்து தான் நம்ம ஃப்ரண்ட் வியூ வரைகிறோம். அப்போ நீங்கள் எங்கே நிற்கிறாப்புல இமேஜின் பண்ணிக்கணும்னா இந்த இடத்துல இந்த நின்று இந்த லைனை பார்க்குறாப்புல இமேஜின் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் நின்று இதை பார்க்குறாப்புல. அப்போ இங்கே முன்னாடி நிற்கிறப்ப பி தான் தெரியும். இந்த பி வந்து ஏயை மறைச்சிரும். அப்போ பி தெரிகிறதுனால இங்கே பி டேஷ், ஏ தெரியாதனால ஏ டேஷை நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ராக்கெட் பண்ணியிருக்கேன். தட்ஸ் ஆல். ஓகே, தென் அடுத்து இருக்குது பாருங்களேன், இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும். அது என்ன சார் டிஸ்டன்ஸ், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள். ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறப்ப இந்த ஹெச்பிக்கும் இந்த லைனுக்கும் இடைப்பட்ட தொலைவு. ரைட்டுங்களா? ஓகே, ஹெச்பியிலேருந்து ஹெச்பி இந்த டேபிள்லேருந்து இந்த லைனுக்கு இடைப்பட்ட தொலைவு எந்த வியூவில் கிடைக்கும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா நீங்கள் ஃப்ரண்டில் நிற்கணும். ரைட்டுங்களா? அப்போ ஃப்ரண்ட் வியூவில் கிடைக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே பாருங்கள், இங்கே கிடைக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ இதை எப்படி சொல்லலாம், ஹெச்பிக்கு மேலே அப்படின்னு சொல்லலாமா? ஓகே, அப்போ எபோ ஹெச்பி ஆர் ஹெச்பிக்கு மேலே, கிடைமட்ட தளத்துக்கு மேலேன்னு வந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸு ஃப்ரண்ட் வியூக்கு மேலே வந்துடும். ரைட்டுங்களா? ஓகே, ஓகே, தென் அடுத்து இந்த டிஸ்டன்ஸு, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அதை பார்த்துருவோம். இந்த லைனை வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் என்ன, அதுக்கு டாப் வியூக்கு வந்துடும். அந்த டிஸ்டன்ஸுக்கு என்னென்னா இங்கே வாங்க, இந்த விபிக்கும் இந்த லைனுக்கும் இடைப்பட்ட தொலைவு. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இந்த விபிக்கும், அதாவது இந்த போர்டுக்கும், அதுதானே நம்ம விபின்னு சொல்கிறோம், அதுக்கும் இந்த லைனுக்கும் இடைப்பட்ட தொலைவு. ஓகே, அதை தான் நம்ம எந்த வியூவில், இந்த டிஸ்டன்ஸ் வேணும்னா எந்த வியூவில் சார் உங்களுக்கு தெரியும், இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் டாப்லேருந்து பார்த்தா தான் தெரியும். அப்போ இதை எப்படி சொல்லலாம், விபிக்கு முன்னே, இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி. ரைட்டுங்களா? இந்த விபிக்கு முன்னே ஆன் இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னா அது டாப் வியூவில் தெரியும். அப்போ அதை தான் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதை ஹெச்பின்னு சொல்லக்கூடாது, விபிக்கு முன்னே இன்ஃப்ரண்ட் ஆஃப் விபி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் எதில் தெரியும் அப்படின்னா டாப் வியூவில் தெரியும். ரைட்டுங்களா? இதில் எப்படி டாப் வியூ ஃப்ரண்ட் வியூன்னு கண்டுபிடிப்பீங்க, எப்பயுமே ரெஃபரன்ஸ் லைனுக்கு மேலே உள்ளது ஃப்ரண்ட் வியூ, ரெஃபரன்ஸ் லைன் எக்ஸ்ஒய்க்கு கீழே உள்ளது டாப் வியூ. இன்னொன்று லெட்டர்ஸை வச்சு நம்ம ஞாபகம் வைக்கிறப்ப டேஷ் இல்லாமல் இருக்கிறது டாப் வியூ, டேஷோடு இருக்கிறது ஃப்ரண்ட் வியூ. ரைட்டுங்களா? இப்போ ஃபஸ்ட் ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம் சார். தென் அடுத்தது வாங்க, லைன் பேரலல் டு விபி அண்ட் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி. லைன் பேரலல் டு விபி அண்ட் பர்பண்டிகுலர் டு ஹெச்பி. அதாவது லைன் வந்து அந்த கோடானது விபிக்கு பேரலாக இருக்குது, அதே சமயம் ஹெச்பிக்கு செங்குத்தாக இருக்குது. அப்போ செங்குத்து அப்படிங்கிறது பர்பண்டிகுலரை முதல்ல எடுத்துக்குவோம். அப்போ ஹெச்பிங்கிறது எது? இந்த டேபிள் இந்த ஹெச்பிக்கு செங்குத்தாக இருக்குன்னா இப்படி இருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், ஓகே, இதை ஃபுல்லாக கவர் பண்ணுங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு ஹெச்பிக்கு செங்குத்து அப்படின்னோன்னா லைனோட பொசிஷன் இப்படி இருக்கும். அப்போ லைன் எந்த வியூவில் தெரியும்? ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? இப்படி போன கேஸில் எப்படி இருந்துச்சு? விபிக்கு செங்குத்து இப்படி இருந்துச்சு. அப்போ லைன் எந்த வியூவில் தெரிஞ்சிச்சு? டாப் வியூவில் தெரிஞ்சிச்சு. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னா? ஃப்ரண்ட் வியூவில் தான் புள்ளி தெரிஞ்சிச்சு. ஓகே, இதை நல்லா ஞாபகம், எந்த வியூவில் லைன் தெரியுங்கிறத புரிஞ்சுக்கணும். அது எதை பொறுத்தது? ஹெச்பி விபியை பொறுத்தது. இந்த பொசிஷனில் ஹெச்பிக்கு செங்குத்து அப்படிங்கிறான். அப்போ இப்படி இருக்குது. அப்போ இந்த லைன் எந்த வியூவில் தெரியும்? ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். புரியுதுங்களா? ஃப்ரண்ட் வியூவில் அதே போல் ஹெச்பிக்கு மேலே அப்படிங்கிற இந்த தொலைவு அது எப்பயுமே மாறாது. எபோவ் ஹெச்பிங்கிறது எப்பயும் ஃப்ரண்ட் வியூவில் தான் வரும். ஹெச்பிக்கு மேலேன்னு தமிழில் வரும். அப்படின்னோனாவே அது ஃப்ரண்ட் வியூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேன்னு வந்தால் ஃப்ரண்ட் வியூ, விபிக்கு முன்னாடி அப்படின்னு வந்தால் அது டாப் வியூவில் தான் அந்த டிஸ்டன்ஸ் தெரியும். இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு ஆங்கிலத்தில் கொடுத்துருப்பான். ரைட்டுங்களா? சரி, இந்த கண்டிஷனில் அதாவது ஹெச்பிக்கு செங்குத்து அப்படிங்கிறப்ப லைன் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூவில் தெரியும். ரைட்டுங்களா? அப்போ இந்த டாப் வியூவில் என்ன தெரியும் பாருங்கள். டாப் வியூவில் என்ன தெரியும்? இந்த லைனுடைய புள்ளி தான் தெரியும் நம்மளுக்கு. ரைட்டுங்களா? அதை தான் நான் இப்போ இங்கே வரைஞ்சிருக்கிறேன். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் நம்மளுக்கு லைன் தெரியுது, ஏ டேஷ் பி டேஷ் ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால. டாப் வியூவில் நம்மளுக்கு புள்ளி தான் தெரியும், பிஏ. ஏன்? இது டாப் வியூ, இதுலேருந்து தான் இதை வரைகிறோம். அப்போ இதுலேருந்து இதை வரைகிறப்ப இந்த டாப் வியூலேருந்து இந்த ஃப்ரண்ட் வியூக்கு மேலே நீ நின்று, இது டாப் வியூ தானே, டாப் வியூ நம்மளுக்கு வேணும்னா இந்த ஃப்ரண்ட் வியூக்கு மேலே நீ நின்று பார்க்குறாப்புல ஞாபகம் வச்சுக்கணும். அதே சமயம் இந்த டாப் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூ வேணும்னா இந்த டாப் வியூவுக்கு முன்னாடி நின்று, ஃப்ரண்ட்னா முன்னாடி தானே, முன்னாடி நின்று பார்க்குறாப்புல நீ இமேஜின் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? ஓகே, இதுதான் கான்செப்ட். இது எப்பயும் மறந்துடாதீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ டேஷ் இது பி டேஷ் இதுன்னு நான் கொடுத்துருக்கேன். ஏபி எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம் சார். இங்கே ஏ இங்கே பின்னு கூடயே எழுதிக்கலாம், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. சரி, இப்படி இருக்கிறப்ப இந்த 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 ஃப்ரண்ட் வியூலேருந்து தான் இந்த டாப் வியூவை நம்ம வரைகிறோம். ஃப்ரண்ட் வியூவை வரைஞ்சி தென் அப்புறமேல என்ன பண்ணுறேன்னா ஒரு லைனை வரைஞ்சி தென், அதாவது லைன்னா எப்படி, இந்த ஹெச்பிலேருந்து எவ்வளோ மேலே இருக்குங்கிற டிஸ்டன்ஸ், இது விபிலேருந்து எவ்வளவு முன்னாடி இருக்குது இந்த லைனுங்கிற டிஸ்டன்ஸ். இந்த லைனுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிடறேன். அதுதான் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். தென் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுறேன். அந்த பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னோன்னா டாப் வியூ. அப்போ ஃப்ரண்ட் வியூக்கு நேம் கொடுக்குறேன், ஏ டேஷ் பி டேஷ், ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால டேஷ். தென் டாப் வியூக்கு நேம் கொடுக்குறேன். அப்போ டாப் வியூ வரையணும் அப்படிங்கிறப்ப புள்ளியை வரைஞ்சாச்சு. இந்த நேம் கொடுக்குறப்ப என்ன பண்ணணும்னா இது டாப் வியூ தானே, இந்த ஃப்ரண்ட் வியூக்கு மேலே நின்று பார்க்குறாப்புல இந்த லைனை இமேஜின் பண்ணிக்கிங்க. இந்த ஃப்ரண்ட் வியூவுக்கு மேலே நின்று நீங்கள் பார்க்குறாப்புல இந்த லைனை பார்க்குறாப்புல கற்பனை பண்ணிங்கன்னா அப்போ எது முன்னாடி இருக்குது? பி தான் தெரியும். எது தெரியாது? ஏ தெரியாது. அதனால தான் பிஏ ப்ராக்கெட் இல்லாமலையும் ஏஏ ப்ராக்கெட்டோடையும் எழுதியிருக்கு. ரைட்டுங்களா? இதில் இனிமேலுக்கும் உங்களுக்கு டவுட் வராது. தென் அடுத்தது தேர்ட் ஒன், லைன் பேரலல் டு போத் த ரெஃபரன்ஸ் பிளேன். லைன் பேரலல் டு போத் த ரெஃபரன்ஸ் பிளேன்னா தட் இஸ் ஹெச்பி அண்ட் விபி. ஓகே, லைன் வந்து ஹெச்பி மற்றும் விபிக்கு பேரலாக இருக்கிறது. ரெண்டுக்குமே பேரலாக இருக்குதுன்னா இப்படி வந்துடும். அப்போ பாருங்கள், இதனுடைய ப்ரொசீஜரை ஃப்ரண்ட் வியூலையும் லைனாக தான் தெரியும். முன்னாடி நின்று பாருங்கள். டாப் வியூக்கு போங்க, டாப் வியூலையும் லைனாக தான் தெரியும். ரைட்டுங்களா? அப்போ டாப் வியூவில் வந்து இந்த விபிக்கு முன்னாடி எந்த டிஸ்டன்ஸோ அது தெரியும் டாப் வியூவில். ஃப்ரண்ட் வியூவில் வர்றப்ப வழக்கம் போல் கவனிங்க, ஃப்ரண்ட் வியூ அடுத்தது வர்றப்ப இந்த ஹெச்பிலேருந்து எவ்வளோ மேலே இருக்குது அப்படிங்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்துடும். அப்போ இந்த
கேஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ரண்ட் அண்டு டாப் வியூ ரெண்டுலேயுமே நம்மளுக்கு லைனு தான் கிடைக்கும். அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா வரைஞ்சிருக்கோம். ரைட்டுங்களா? இது விபிலேருந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறது இது டாப் வியூ. இது ஹெச்பிலேருந்து எவ்வளோ மேலே இருக்குது, விபிலேருந்து எவ்வளோ முன்னாடி இருக்குது அப்படின்னோன்னா தட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னா அது டாப் வியூ. அது ஏபின்னு வரைஞ்சிட்டேன் லைனை. இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், தென் அடுத்த பிலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், தென் அடுத்த இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னோன்னா ஏ டேஷ் பி டேஷ்ன்னு நம்மளுக்கு ஃப்ரண்ட் வியூ என்ன தான் கிடைக்குது, லைனாக தான் கிடச்சிச்சு. ரைட்டுங்களா? அப்போ இந்த ஹெச்பிக்கு எவ்வளோ மேலே இருக்குங்கிற இந்த டிஸ்டன்ஸு அதுதான் இந்த கேப்பு. ரைட்டுங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது தேர்ட் கேஸ். தென் அடுத்தது ஃபோர்த் ஒன், லைன் இன்க்ளைன் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபி. லைன் இன்க்ளைன் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபி. அதாவது லைன் வந்து ஹெச்பிக்கு ஒரு கோணத்திலும் விபிக்கு பேரலல் தட் இஸ் இணையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது. ஹெச்பிக்கு இன்க்ளினேஷனாகவே கண்ணை மூடிட்டு ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஆல்ரெடி சாலிஸை பார்த்து தான் இப்படி வந்துடணும். அதே சமயம் இன்னொன்று என்ன சொல்கிறான், விபிக்கு பேரலல் அப்படிங்கிறான். ரைட்டுங்களா? அப்போ விபிக்கு பேரலல்னால் இப்படி இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இதில் வந்து விபி பேரலெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்க. இன்க்ளினேஷன் அதான் போகணுன்னு வந்துச்சுன்னா ஹெச்பிக்கு இன்க்ளினேஷன்னா இப்படி தான் வரும். பாருங்கள், ஹெச்பின்னா எது, இந்த டேபிள் தானே ஹெச்பி. இதுக்கு கோணத்தில் இருந்துச்சுன்னா இப்படி தான் வரும். அப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த கோணம் எந்த வியூவில் தெரியும்? அதாவது இந்த 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 ஆங்கிள் இருக்குது பாருங்களேன், ஹெச்பிக்கும் இந்த கோட்டுக்கும் இடையே உள்ள கோணம் எந்த வியூவில் தெரியும்? ஃப்ரண்ட் வியூவில் தெரியுமா, டாப் வியூவில் தெரியுமா? ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியும். அதனால் இதில் முதல்ல ஃப்ரண்ட் வியூவை தான் வரையணும். ரைட்டுங்களா? தென் அந்த ஃப்ரண்ட் வியூ வரைஞ்ச ஃப்ரண்ட் வியூலேருந்து ஃபர்தராக டாப் வியூ வரையணும். ரைட்டுங்களா? அதை தான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று அப்படி கீழே வச்சும் ஹெச்பிக்கு வரலாம், இப்படி மேலேயும் வரலாம். அதாவது என்னென்னா இப்படி வந்துச்சுன்னா இது ஹெச்பிலே இருக்குது, இப்படி நான் தூக்கணுன்னா ஹெச்பிக்கு மேலே இவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு அர்த்தம், மேலே இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ ஆங்கிளில் இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அப்போ ஹெச்பி இன்க்ளினேஷனை முதல்ல வரைஞ்சணும், ஹெச்பியோட கோணத்தை. அப்போ நான் அதை தான் இங்கே வரைகிறேன். அதாவது ஹெச்பியின் மேலே இவ்வளோ தூரத்தில் ஒரு 30 டிகிரியாக இருக்கலாம், 45 இருக்கலாம், 60 டிகிரியில் ஒரு லைனை வரைகிறேன். அதுக்கு பேர் ஏ டேஷ் பி டேஷ். அப்போ இன்க்ளினேஷன் எதில் தெரியுது? ஃப்ரண்ட் வியூவில் தான் தெரியுது. அதனால் ஃப்ரண்ட் வியூவை முதல்ல வரைஞ்சிக்கணும். இந்த கோணங்கிறது தீட்டா, அது வந்து சம்பளம் கொடுத்துருப்பான். 30 டிகிரியாக இருக்கலாம், 45 இருக்கலாம், இல்லைனா 60 டிகிரியாக இருக்கலாம். அப்போ இது ஏ டேஷ் பி டேஷ். அடுத்தது டாப் வியூ வரைகிறதுக்கு என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், இதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். விபிக்கு எவ்வளவு முன்னாடி இருக்குங்கிற இந்த டிஸ்டன்ஸ் சம்பளம் கொடுத்துருப்பான். அதை டிபெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா இதை மார்க் பண்ணி ஏபியை மார்க் பண்ணி இந்த லைனை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இது ஃபோர்த்து கேஸ். லைன் இன்க்ளைன் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபி. அதாவது கோடானது ஹெச்பிக்கு கோணத்திலும் விபிக்கு பேரலாகவும் இருக்கிறது. ரைட்டுங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தா 3 கேஸ்லையும் எந்த வியூவில் லைன் தெரியுமோ அந்த வியூவை தான் முதல்ல வரையணும். பாயிண்ட் வரைகிறத என்ன பண்ணணும், செகண்டாக தான் வரையணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. தென் அடுத்தது ஃபிஃப்த் ஒன், இன்க்ளினேஷனில் எது வந்து எந்த வியூவில் நம்மளுக்கு கோணம் தெரியுதோ அதை முதல்ல வரையணும். ரைட்டுங்களா? தென் ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், லைன் இன்க்ளைன் டு விபி அண்ட் பேரலல் டு ஹெச்பி. கோடானது விபிக்கு கோணத்திலும் ஹெச்பிக்கு பேரலல் தட் இஸ் இணையாகவும் இருக்கிறது. அப்போ விபிக்கு இன்க்ளினேஷனாக இருக்கணும். அப்போ விபிக்கு கோணமாக இருக்கணும்னா விபிங்கிறது இந்த போர்டு தானே, விபிக்கு கோணம்னா இப்படி வந்துடணும் சார். சார் அப்போ இந்த இன்க்ளினேஷன் இந்த வியூவில் தெரியுது பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவில் தெரியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எந்த வியூவில் தெரியுது கோணம்? நேராக வாங்க டாப் வியூக்கு. டாப் வியூவில் தான் இந்த விபியோட கோணம் தெரியும். அதனால் முதல்ல டாப் வியூவில் இந்த கோணத்தை வரைஞ்சிட்டு, ரைட்டுங்களா? இது இப்போ நான் விபிலே வச்சுருக்கா வரைஞ்சேன். விபிலேருந்து முன்னாடி இவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி வரும். ரைட்டுங்களா? இந்த கோணத்தில் வரைஞ்சி டாப் வியூவை வரைஞ்சி அந்த டாப் வியூலேருந்து ஃப்ரண்ட் வியூவை கொண்டு போகணும். அதுதான் இங்கே சம்பளம் வரைஞ்சிருப்போம் பாருங்கள். ஆன்சரில் ஃபிஃப்த் ஒன் XY ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிக்கிட்டேன். முதல்ல விபிக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி எவ்வளோ ஆங்கிலோ 30, 45 டிகிரி ஆர் 60 டிகிரி அதை வரைஞ்சி
எவ்வளவு அந்த கோடோட அளவோ அதை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு தென் ஏபியிலேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கோடுக்கு பேர் ஏபின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், அடுத்த எண்ட்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், ஹெச்பிக்கு மேலே எவ்வளோ தூரமோ அதை அவங்க மார்க் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எது கிடச்சிரும்? ஏ டேஷ் பி டேஷ்ன்ற ஃப்ரண்ட் வியூ கிடச்சிரும். சும்மா சார் ஒன்றுமே கிடையாது சார். கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீ டிராயிங்கை வந்து புரிஞ்சுக்கலாம் சார். கான்செப்ட் தெரியலன்னா கண்டிப்பாக உன்னால் செம்ம தொட முடியாது. டிராயிங்கிறது கணக்கு போல தான், மேத்ஸ் போல தான். ப்ரொசீஜர் தெரிஞ்சால் தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வரைய முடியும். தெரியலன்னா டெஃபினட்டாக உங்களால் வரைய முடியாது. இதை போய் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். தென் அடுத்த லாஸ்ட் கேஸ், லைன் இன்க்ளைன் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. லைன் இன்க்ளைன் டு போத் ஹெச்பி அண்ட் விபி. அதாவது இந்த 4, 5 பார்த்தோம் பாருங்களேன், அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி வர்றது. அப்போ லைனானது அந்த கோடானது ஹெச்பிக்கும் கோணத்தில் இருக்கணும், விபிக்கும் கோணத்தில் இருக்கணும். அப்போ ஹெச்பி இன்க்ளினேஷன் வேணும்னா எபோவ் ஹெச்பிக்கு வந்துடணும். அதாவது ஹெச்பி இன்க்ளினேஷன்னா இது பாருங்கள், இந்த ஹெச்பி இன்க்ளினேஷன் வேணும் அப்படின்னா ஹெச்பிக்கு மேலே என்ன தொலைவு, இந்த ஹெச்பிக்கு மேலே என்ன தொலைவு அப்படிங்கிற வரும். இது ஃப்ரண்ட் வியூவில் வந்துடும். விபி இன்க்ளினேஷன் வேணும்னா எங்கே போகணும்? இந்த விபி இன்க்ளினேஷன் வேணும்னா ஃப்ரண்ட் வியூக்கு, அதாவது விபியோட கோணம் வேணும்னா ஃப்ரண்ட் வியூக்கு போகணுமா டாப் வியூக்கு போகணுமா? ஃப்ரண்ட் வியூக்கு போகணுமா டாப் வியூக்கு போகணும்? டாப் வியூக்கு போகணும். ஓகே, இந்த டாப் வியூக்கு வந்தால் தான் விபியோடைய கோணம் தெரியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ விபி இன்க்ளினேஷன் வேணும்னா டாப் வியூவில் வரையணும் விபியோட கோணத்தை. ரைட்டுங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா அதை லாஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சரை வரைஞ்சிருக்கேன். இது மாதிரி தான் வரும். ரைட்டுங்களா? XY ரெஃபரன்ஸ் லைன் ஹெச்பிக்கு மேலே, தட் இஸ் எபோவ் ஹெச்பி என்ன டிஸ்டன்ஸோ அதில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி ப்ரொடெக்டரை யூஸ் பண்ணி என்ன ஆங்கிளோ அந்த ஆங்கிளுக்கு 30, 45 டிகிரி 60 டிகிரிக்கு மார்க் பண்ணி அந்த லைனை வரைஞ்சிக்கோங்க. அந்த லைனோட அளவு 50 mm இருக்கலாம், 60 mm இருக்கலாம். அதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஏ டேஷ் பி டேஷுங்கிறது ஃப்ரண்ட் வியூவில் கிடைக்கும். அந்த ஃப்ரண்ட் வியூவில் கிடைக்கக்கூடிய இன்க்ளினேஷன் எப்பையும் ஹெச்பி இன்க்ளினேஷன், அதை மறந்துடக்கூடாது. ஹெச்பியோட கோணம். டாப் வியூவில் கிடைக்கக்கூடியது விபியோடைய கோணங்கிறத ஞாபகிச்சுங்க. அப்போ இதுலேருந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மறுபடியும் வரைஞ்சதுலேருந்து ஃப்ரண்ட் வியூ கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்களா? ஹெச்பியோட இன்க்ளினேஷன். தென் மறுபடியும் ஏ டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன், பி டேஷ்லேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். இந்த விபிக்கு முன்னே என்ன டிஸ்டன்ஸில் இருக்குது, தட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் விபின்னு ஆங்கிலத்தை கொடுத்துருப்பான். விபிக்கு முன்னாடி என்ன அளவில் இந்த லைன் இருக்குங்கிறத பாருங்கள். அதை மார்க் பண்ணி அதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சி மறுபடியும் சேம் ப்ரொசீஜரை ஹெச்பிக்கு எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி என்ன அளவு விபி இன்க்ளினேஷன் கொடுத்தோன்னா அதை வரைஞ்சி இந்த லைனை அப்படியே இதோட கட் பண்ணோன்னா இந்த ஏபி டாப் வியூ கிடச்சிடும். ரைட்டுங்களா? எப்போயுமே நம்பர் கொடுக்குறப்ப டாப் வியூவுக்கு பிளைன் நம்பர்ஸ் டேஷ் இருக்கக்கூடாது, ஃப்ரண்ட் வியூவுக்கு டேஷ் நம்பர் வரணும். நான் வச்சுங்க. அது மாதிரி தீட்டா எழுதுகிறப்ப கோணத்துக்கு தீட்டான்னு எழுதியிருப்போம். ஃப்ரண்ட் வியூக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னோன்னா, அதாவது ஹெச்பி இன்க்ளினேஷன் தீட்டான்னு எழுதியிருப்போம், விபி இன்க்ளினேஷன்னா பையன்னு எழுதியிருப்போம். ரைட்டுங்களா? இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. நொட்டேஷன் கொஞ்சம் மாற்றி எழுதுகிறோம். ரெண்டுமே தீட்டான்னு வச்சா கன்ஃபியூஸ் ஆகும். அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னோன்னா இப்படி மாற்றி நேமை கொடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ இதுலேருந்து நீங்கள் இந்த பேசிக்ஸ் அந்த 6 கேஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, லைனை அவன் கொடுத்துருக்கிற சம்மை முதல்ல புரிஞ்சுக்கங்க. தமிழில் கொடுத்துருந்தா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு நல்லா தமிழில் படித்து புரிஞ்சுக்கங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு இங்கிலீஷில் சம்மை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சு இந்த 6 கேட்டகரியில் பேசிக்ஸு, இந்த 6 கேட்டகரியில் 6 கேசஸில் எந்த கேட்டகரியில் கொடுத்துருக்க சம் இருக்குன்னு பாருங்கள். அது எப்படி புரிஞ்சுக்கணும்? லைன் வந்து எதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது, ஹெச்பிக்கா விபிக்கா, இல்லைன்னா லைன் வந்து ரெண்டுக்குமே பேரலா, தட் இஸ் ஹெச்பி விபி ரெண்டுக்குமே வா, இல்லைன்னா ஒன்றுக்கு இன்க்ளைண்டு இன்னொன்றுக்கு பேரலா, இல்லைன்னா ரெண்டுக்குமே இன்க்ளைண்டா அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சருங்கிறது என்னது, அதாவது எந்த வியூவில் நம்மளுக்கு லைன் தெரியும், எந்த வியூவில் நம்மளுக்கு கோணம் தெரியுங்கிறத புரிஞ்சு சரியான கேஸை, அதாவது இந்த கேட்டகரியை முடிவு பண்ணோன்னா
நம்மளுக்கு ஆன்சர் வரைகிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. அது மாதிரி இதில் நிறைய கேட்டகரி இருக்குது. நிறைய கேட்டகரி இருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்க்குறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். புரியுதுங்களா? அதனால் இதில் செலக்டட் கேட்டகரியை மட்டும் பார்த்துக்கிறது வெல் அண்ட் குட்னு நான் ஃபீல் பண்ணுறேன். தென் அதே மாதிரி சப்போஸ் நம்ம மெத்தடை, அதாவது நம்ம கவர் பண்ண கேஸை விட்டுட்டு சம் ட்விஸ்டட் சம்மாக வருது அப்படின்னா சம் ஆல்டர்னேட்டிவ், அதுக்கு சாய்ஸ் என்னவோ அது வந்து ஐசோமெட்ரிக் டிராயிங்காக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸாக இருக்கலாம், 2D ஃபிகர், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நீங்கள் லைன்ஸில் பார்க்குறப்ப உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். இது உங்களுடைய சஜஷனுக்கு நான் சொல்கிறேன். மற்றபடி நீங்கள் சம்மை புரிஞ்சு அதில் அந்த சம்மு எந்த கேஸ் அப்படிங்கிறத, இந்த 6 கேஸில் எந்த கேஸ் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டெஃபினட்டாக எந்த சமயம் நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வரைஞ்சிட முடியும். இந்த பேசிக்ஸு டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ நல்லா பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட் அப்படின்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு புரியும். மறுபடியும் நம்ம இன்னொரு லெக்சரில் இன்னொரு டாப்பிக்கோடு நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.